இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு சத்தம் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஏசா தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே உம்மிடத்தில் ஒரே ஆசீர்வாதம் தான் உண்டா, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். என்ன பண்றான்? அழுது அல்லேலூயா. என்னன்னு கேட்கிறான்? என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிறான். பல நேரங்களில் பல சூழ்நிலைகள்ல நம் வாயிலிருந்து வருகிற ஒரு காரியம் இது. நம்ம பிரேயர் ரிக்வெஸ்டா அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆமாவா? அல்லேலூயா. பல நேரங்களில் நாம் தேவனை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, இவனை ஆசீர்வதிக்கிறீங்க, அவனை உயர்த்துறீங்க, இவனை ஆசீர்வதிக்கிறீங்க, என்னையும் ஆசீர்வதியும் சொல்லி பல நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் கேட்பதுண்டு. ஆனால் அந்த காலை வேளையில் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நான் சொல்கிறேன், கர்த்தர் வேற மனிதர்களை, உங்களுக்கு தெரிந்தவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாள் அதை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். நான் சொல்றேன், உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக தான் தருவார். உங்களுக்குரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்காக தான் தருவார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதுக்கு ஒரு காலம் இருக்கும் என்றால், நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் வேறவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை பார்த்து பொறாமைப்படாதீர்கள், அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்களாய் மாறுங்கள். உங்களுக்குரிய காலத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.